Hello aspirants, welcome to today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th சமச்சீர் term 2 chapter 1 resources பார்க்க போறோம். இது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு சாப்டர். ஓகேவா? ஸோ சீக்கிரமா இதை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நோட்ஸ் கொஞ்சம் பார்த்து படிங்க. ஏன்னா அப்படி இது வந்து மிஷன் டிரான்ஸ்லேட்டட் நோட்ஸ். ஸோ ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் ஏற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கைண்ட்லி அது வந்து அனலைஸ் பண்ணி படிங்க. ஓகே, இன்னொரு டிஸ்க்ளைமர், யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு சமச்சீர் புக்ஸ் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவையான 11th and 12th இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. இன்னும் டீட்டெயில் டாபிக்ஸ், மெயின்ஸ் கிளாஸஸ், இது எல்லாமே வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீயாக பார்த்துட்ருக்குறவங்க பெய்டு கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குரூப் 1, 2A, குரூப் 4 எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். இதில் ஆப்டிடியூட், ஜிஎஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் எல்லாமே, மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் 6th சமச்சீர் கிளாஸ் 6th சமச்சீரில் term 2 chapter 1 ரிசோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா? ஸோ எனிதிங் தட் சாட்டிஸ்ஃபைஸ் ஹியூமன்ஸ் நீட் இஸ் கால்ட் அஸ் அ ரிசோர்ஸ். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A thing becomes a resource only when it is used, when its use is discovered. ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தேவையாக எப்போ மாறுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிலிருந்து ஏதாவது ஒரு பயன் கிடைச்சாதான் அந்த பொருளை வந்து தேவையானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ மக்களோட தேவைகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை இருந்துச்சோ அது வந்து இப்போ இல்லாமல் அது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் டெக்னாலஜி பேஸஸாக வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி பிகேம் யூஸ்ஃபுல் ஒன்லி ஆஃப்டர் சோலார் பேனல்ஸ் வேர் இன்வென்டட். ஸோ சோலார் எனர்ஜி வந்து எப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு, சோலார் பேனல்ஸ் வரப்போ தான் அது யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் ரிசோர்ஸஸ். எப்போ ஒரு ரிசோர்ஸை வந்து வேல்யூபிள் அப்படின்னு சொல்லணும்னா அதுலேருந்து நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து கமர்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அதை வந்து நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதுலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அது நம்ம கமர்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காற்று, ஏர், சன்லைட் இதெல்லாம் வந்து நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து 3 வகையான ரிசோர்ஸஸ் இருக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு 3 வகையான ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர், ஏர், சாயில், மினரல்ஸ், வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். காற்று, தண்ணி, மண், அப்புறம் வளங்கள், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரியா? அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் ஒரிஜின் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து 2 வகையாக இருக்கும். பயோட்டிக், ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். பயோட்டிக் அப்படின்னா என்னென்னா உயிருள்ள ரிசோர்ஸஸை வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், தாவரங்கள், அப்புறம் விலங்குகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இதெல்லாம் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ். அடுத்தது வந்து ஏபயோட்டிக், நான் லிவிங் ரிசோர்ஸஸை வந்து ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ், இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். இன்னொரு வகையாக வந்து நம்ம வந்து அதை பிரிச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்கிற அந்த கறி, ஓகேவா, கோல் அட் நெய்வேலி. பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ்னால் நம்ம இது வரைக்கும் அது யூஸ் பண்ணதில்லை, பட் அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல வேல்யூ இருக்கும், நம்மளுக்கு தெரியும், அது எவ்வளோ இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரிசோர்ஸை வந்து பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெரைன் ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸ்ட்டு ஓட டைப் இருக்குது. பே ஆஃப் பெங்காலில் அதிகமாக இருக்குது. இதிலேருந்து நம்ம நிறைய என்ன பண்ணலான்னா அது வந்து ஒரு கோலாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கோல் கிடையாது, ஃபியூலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேசிஸில் என்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ரிசோர்ஸை பேஸ்ட் ஆன் ரெனியூபிலிட்டி
அது வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள்னால் அது வந்து டைம் ஆக ஆக அது வந்து நம்ம திருப்பி அது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காற்று, வாட்டர், தண்ணி, சன்லைட் இதெல்லாம் வந்து டெய்லி நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் ரெனியூவபிள்னால ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து அது இருக்கும், அது யூஸ் பண்ண அது காலி ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எல்லாமே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்தது வந்து நம்ம இந்த ரிசோர்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். நிறைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் டிப்ளீட்டிங், தட் இஸ் இந்த வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கிறதுனால மனுஷன் வந்து இன்னும் புதுசாக ரிசோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ டைம் மாற ரிசோர்ஸும் மாறிட்டே இருக்குது. முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எரிக்கிறதுக்கு அந்த எரிபொருள்லாம் வந்து ஒரு ரிசோர்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது ரிசோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன், டேட்டா இதெல்லாம் வந்து இப்போது வந்து ரிசோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் சேஞ்ச் ஓவர் டைம் அக்கார்டிங் டு ஹியூமன் நீட்ஸ் அண்ட் டைம். டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கூட நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆல் ரிசோர்ஸஸ் ஹேவ் வேல்யூ. எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் வேல்யூ இருக்கும். வேல்யூ இருக்கிற ரிசோர்ஸஸை கமர்ஷியல் சொல்லுவோம், வேல்யூ இல்லாததை நான் கமர்ஷியல் சொல்லுவோம். ஒரு சில பாயிண்ட் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை பார்த்துட்டோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் பார்த்துட்டோம். பேஸ்ட் ஆன் ஒரிஜின், பயோட்டிக்கா, ஏபயோட்டிக்கா. ஓகேவா? அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், ஆக்சுவலாக பொட்டென்ஷியலா அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவல்னா என்னென்னு பார்த்தோம், பொட்டென்ஷியல்னா என்னென்னு பார்த்தோம். பேஸ்ட் ஆன் ரெனியூபிலிட்டியும் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ரிசோர்ஸஸ், ரினியூவபிள், நான் ரெனியூவபிள். ஓகேவா? அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் நம்ம இப்போது பார்க்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷனும் ரிசோர்ஸஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ். ஒரே இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னா அந்த ரிசோர்ஸை லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல அந்த ரிசோர்ஸ் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸை யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கும். எக்ஸாம்பிள் மினரல்ஸ்லாம் வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். யூனிவர்சல் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கும். காற்று, சன்லைட் இதெல்லாம் வந்து எங்கே வேணாலும் இருக்கும். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், யார் அதை வச்சிருக்கான்னு பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிக்கே ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமாக இருந்தால் அது நேச்சுரல் ரிசோர்ஸ், உலகத்துக்கே சொந்தமாக இருந்தால் அது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ்னால் ப்ரைவேட்டான ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அது இண்டிவிஜுவல். கம்யூனிட்டினா அது பப்ளிக் பார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபுல் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், இந்தியாவோட ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ்னால் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் வந்துட்டு ஓப்பன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கடல்கள் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ மேன்மேட் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் மாடிஃபைட் பை டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம் நம்ம டெக்னாலஜியை வச்சு, அது வந்து மேன்மேட் ரிசோர்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சக்கரை வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது கரும்புலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, ஸோ கரும்பு பார்த்திங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதில் நீங்கள் சக்கரை எடுக்கிறது வந்து மேன்மேட் ஆகிடுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ், அதை வச்சு நீங்கள் வந்து வீடு கட்டுறதோ, பிரிட்ஜ் கட்டுறதோ, ரோடு கட்டுறதோ அது வந்து மேன்மேட் ரிசோர்ஸாக மாறிடுது. ஓகேவா? அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ரிசோர்ஸ். ஸோ மக்கள் வந்து படிக்கிறதுக்கு, ஹெல்த் கேருக்கு, நிறைய ஸ்கில்ஸ்க்கு நம்ம யார் தேவை, மனுஷன் தேவை. ஓகேவா? மிஷினால் வந்து டாக்டர் செய்கிற வேலை பண்ண முடியாது, மிஷினால் வந்து டீச்சர் செய்கிற வேலை பண்ண முடியாது, மிஷினால் வந்து சயின்டிஸ்ட் செய்கிற வேலை வந்து செய்ய முடியாது. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸுக்கு நம்மளுக்கு மனுஷன் தேவை. ஸோ மனுஷனும் என்னது ரிசோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டெயினபிள் யூஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும், அது வந்து லாங் டேர்ம்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், கேர்ஃபுல் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ், அவாய்ட் டிப்ளீஷன். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து செலவழிச்சிங்க வளங்களை அப்படின்னா அது சீக்கிரமாக என்ன ஆகாது, காலி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம ரிசோர்ஸை எப்படி யூஸ்
பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம்க்கு நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். யூஸிங் ரிசோர்ஸஸ் டு மீட் ப்ரெசென்ட் நீட்ஸ் வித்தவுட் ஹார்மிங் ஃப்யூச்சர் ஜெனரேஷன். ஸோ நம்மளுக்கு அப்புறம் வர ஜெனரேஷனும் வந்து நல்லபடியாக அந்த ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நம்ம எப்படி வந்து ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணலான்னா ரெடியூஸ் கம்மியான லெவலில் நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணுறதே திருப்பி யூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ரிசோர்ஸஸ் சாப்டர் முடியுது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான சாப்டர். ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சமச்சீரில் டேர்ம் 3ல் வந்து ஏஷியா அண்ட் யூரோப் என்ற சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஷியா. ஸோ நம்மளோட சமச்சீரில் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பேசிக்லி இந்தியா அண்ட் தமிழ்நாடு பற்றி தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம புக்கில் இருக்கிறதுனால ஏஷியா பற்றி நம்ம ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏஷியா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கான்டினென்ட். சரியா? ஸோ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு கண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மக்களும் இருக்காங்க, ரொம்ப பெருசாக கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லேண்ட் அண்ட் பாப்புலேஷன் ஷேர் பார்த்தீங்கன்னா லேண்டு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த லேண்டு, டோட்டல் வேர்ல்டோட 30% ஆஃப் த லேண்ட் என்னவா இருக்குது? ஏஷியா கவர் பண்ணியிருக்கு. 60% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனும் ஏஷியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெமிஸ்பியர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் நம்மளோட பூமி அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ ஏஷியா பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியாவோட டைவர்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, நிறைய மலைகள், பீடபூமி, நிறைய சமவெளிகள், நிறைய தீவுகள், நிறைய வந்து பெனன்சுலாஸ்லாம் இருக்குது. பெனன்சுலா அப்படின்னா என்னென்னா 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். 3 பக்கமும் கடல் இருக்கும், ஒரு பக்கம் வந்து நிலம் இருக்கும். அப்படின்னா இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெனன்சுலா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் லேண்டு, 3 பக்கம் வாட்டரால் சரவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம பெனன்சுலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஷியாவை வேறு என்னன்னு சொல்லுவோம்னா கிரேடல் ஆஃப் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஸோ நிறைய வந்துட்டு நாகரிகங்கள் வந்து இங்கே தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் லைக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், இது எல்லாமே எங்கே வளர்ந்துருக்கு? ஏஷியாவில் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஷியாவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, தேவையில்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 10 degree 11 minutes south to 81 degree 12 minutes north and 26 degree 2 minutes east to 169 degree 40 minutes west. இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் எக்ஸாக்ட் சைஸ் வந்து ஏஷியாவோட கொடுக்கும். ஓகேவா? டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 44 million square kilometers வந்துட்டு டோட்டல் ஏரியா ஆஃப் ஏஷியா. அடுத்தது ஏஷியாவோட நார்த் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஓஷன் இருக்குது. ஓகே, ஆர்க்டிக் ஓஷன் நார்தர்ன் சைடில் இருக்குது. ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் சைடில் என்ன இருக்குன்னா ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஓஷன் இருக்குது, சதர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது. ஓகே, சதர்ன் சைடில் என்ன இருக்குது? இந்தியன் ஓஷன் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஓஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெஸ்டர்ன் பவுண்ட்ரிஸில் என்னென்ன இருக்குது? வெஸ்ட் சைடில் என்ன இருக்குன்னா உரல், காக்கேக்கஸ் மவுண்டன்ஸ், ரெட் சி, மெடிடேரியன், காஸ்பியன் அண்ட் பிளாக் சி, இது எல்லாமே வந்து ஏஷியாவோட வெஸ்ட் சைடில் இது எல்லாமே இருக்குது. வெஸ்ட்னா இது ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது நார்த் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் சைடில் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேஷன் ஃப்ரம் அதர் கான்டினென்ட்ஸ், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்விஸ் கெனல் பார்த்தீங்கன்னா ஏஷியாவையும் ஆஃப்ரிக்காவையும் செப்பரேட் பண்ணுற ஒரு கெனல். ஓகேவா? அதே மாதிரி பீரிங் ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் செப்பரேட் பண்ணுற ஒரு இது. ஓகே, ஸ்ட்ரெயிட். ஸோ இது ரெண்டுமே மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் எது செப்பரேட் பண்ணுறது? பீரிங் ஸ்ட்ரெயிட் செப்பரேட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்விஸ் கெனல் பார்த்தீங்கன்னா ஏஷியாவையும் ஆஃப்ரிக்காவையும் செப்பரேட் பண்ணுது. பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 48 பொலிட்டிக்கல் கண்ட்ரீஸ் இருக்குது. அதில் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, சவுத் வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லிட்டு பிரித்து இதுக்குள்ளேயே ஏஷியாலேயே பார்த்தீங்கன்னா 48 கண்ட்ரீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபிசிக்கல் டைவர்சிட்டிஸ், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஏஷியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, நிறைய சமவெளிகள் இருக்குது, நிறைய
கடற்கரை இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஏஷியாவில் இருக்கிறதுனால அங்கே வாழ்கிற மக்களோட லைஃப்பும் எப்படி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேஜரான ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபிசியோலாஜிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 ஃபிசியோலாஜிக்கல். ஓகே, ஸோ மேஜர் ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் லோலேண்ட்ஸ், சென்ட்ரல் ஹை மவுண்டன்ஸ், சதர்ன் பிளாட்யூஸ், கிரேட் பிளேன்ஸ் அண்ட் ஐலண்ட் குரூப்ஸ். இது வந்து ஃபிசிக்கலாக வந்து ஏஷியாவை பிரிச்சிருக்கிற ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். ஓகே, இப்போ ஒன்று பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நார்தர்ன் லோலேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சைபீரியன் பிளேன் தான். அது அந்த ஏஷியாலேயே இருக்கிற லோலேண்டில் சைபீரியன் பிளேன் தான் லார்ஜஸ்ட் லோலேண்டாக இருக்குது. அது எங்கேருந்து இருக்குன்னா உரல் மவுண்டன்ஸ்லேருந்து வெர்கோன்யாஷ்க் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் இப்படிலாம் கேட்கலாம். ஓகே, அடுத்தது சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து டர்க்கியிலேருந்து பீரிங் ஸ்ட்ரெயிட் வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியா வந்துட்டு சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வித் 2 மவுண்டன் நாட்ஸ், 2 மவுண்டன் நாட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் சென்ட்ரல் ஹைலேண்டாக இருக்குது. அந்த நாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமீர் நாட்லேருந்து அர்மேனியன் நாட் வரைக்கும் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்டாக இருக்குது. ஓகே, ரேடியேட்டிங் ரேஞ்சஸ், நிறைய பெரிய பெரிய மலைத்தொடர்கள்லாம் வந்து இருக்குது. பாமீர் நாட்டிலேருந்து ஹிந்துகஷ், சுலைமான், ஹிமாலயா, தியான் ஷான்லாம் வந்துட்டு பாமீர் நாட்டிலேருந்து நிறைய மலைத்தொடர்கள் ஏஷியாக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏஷியா பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டு 8848 மீட்டர் இருக்குது. லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டெட் சி தான் வந்துட்டு ஏஷியாவில் இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த்து. அது வந்து ஏஷியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டான பிளாட்யூஸ் பார்க்கலாம். அனட்டோலியா பிளாட்யூ, ஈரான் பிளாட்யூ, டிபெட் பிளாட்யூ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளாட்யூஸ் ஏஷியாவில் இருக்கிறது. இதில் வந்து இந்த டிபெட் பிளாட்யூ வந்து இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நிறைய மவுண்டெயின் பாஸஸும் வந்து ஏஷியாவில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைபர் பாஸ், இது எங்கே இருக்குது? சுலைமான் ரேஞ்சில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். போலான் பாஸ், இது வந்து தோபா கக்கர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாஸ். இதுதான் வந்து கீ ட்ரேட் அண்ட் மிலிட்ரி ரூட்ஸ். எங்கேயோ சதர்ன் ஏஷியாவையும் சென்ட்ரல் ஏஷியாவையும் கனெக்ட் பண்ணுற ட்ரேட் ரூட் இது. ஓகேவா? போலான் பாஸ் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரியா? மிலிட்ரி ரூட்ஸ் அண்ட் ட்ரேட் ரூட் வந்து இந்த போலான் பாஸில் அதிகமாக நடக்கும். போலான் பாஸ் மூலமாக தான் மிலிட்ரி அண்ட் ட்ரேட் வந்து நடக்குது. இப்போது ஏஷியாவில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ஆறுகள், ரிவர்ஸ், கிளைமேட், வெஜிடேஷன் எல்லாமே பார்ப்போம். ஸோ சதர்ன் பிளாட்யூஸில் பார்த்தீங்கன்னா லோவர் தென் நார்தர்ன் ஒன்ஸ். சதர்ன் பிளாட்யூஸ் பார்த்தீங்கன்னா சைஸில் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். நார்தர்ன் ஒன்ஸ் ஆர் லோவர் தென் நார்தர்ன் ஒன்ஸ். ஸோ நார்தர்ன் பிளாட்யூ விட சதர்ன் பிளாட்யூ வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜரான சதர்ன் பிளாட்யூஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் பிளாட்யூ, டெக்கன் பிளாட்யூ இந்தியாவுக்குள்ளே இருக்குது, ஷான் பிளாட்யூ மயன்மார்க்குள்ளே இருக்குது, யூனான் பிளாட்யூ சைனாக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பாயிண்ட்டு. அரேபியன் பிளாட்யூ தான் வந்துட்டு ஃபேக்சுவல் லார்ஜஸ்ட் பிளாட்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் பிளாட்யூ தான் ரொம்ப பெருசாக இருக்கிற ஒரு பிளாட்யூ பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமவெளிகள், பெரிய சமவெளி கிரேட் பிளேன்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இந்த ஏஷியாக்குள்ளே இருக்குது. இந்த கிரேட் பிளேன்ஸ் எந்த ஆறுகள் மூலமாக உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப், எனிசி, கங்கா, இண்டஸ், யங்ஸே, இந்த ஆறுகள் மூலமாக உருவான சமவெளி தான் கிரேட் பிளேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பிளேன்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைபீரியா, மஞ்சூரியன், கிரேட் பிளேன் ஆஃப் சைனா, இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன், மெசோபொட்டாமியன், இரவடி பிளேன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேன்ஸ் ஆஃப் ஏஷியா. சரியா? என்னென்ன 1 minute என்ன தீவுகள்லாம் நிறைய இருக்குது. ஓகே, தீவு குழுக்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. மெனி ஐலண்ட்ஸ் ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஸ்பெசிஃபிக் கோஸ்ட், நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில ஐலண்ட்ஸோட பேர் பார்த்திங்கன்னா குரல், தைவான், சிங்கப்பூர், போர்னியோ, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஐலண்ட் குரூப்ஸ்.
ஓகேவா. எதுக்குள்ளே இருக்குது, ஏஷியாக்குள்ளே இருக்கிற ஐலண்ட் குரூப்ஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நிறைய முக்கிய தீவுக்கூடு ஐலண்ட் குரூப்ஸ் இருக்குது. மேஜர் ஆர்ச்சிபெலாகோஸ், ஆர்ச்சிபெலாகோஸ்னால் ஐலண்ட் குரூப்ஸை வந்துட்டு ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்ச்சிபெலாகோஸ். இதெல்லாம் வந்து ஏஷியாவில் இருக்கிற ஆர்ச்சிபெலாகோஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்ச்சிபெலாகோ, லார்ஜஸ்ட் ஆர்ச்சிபெலாகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இது. ஓகே. அதர் ஐலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மால்டீவ்ஸ், லக்ஷ்வதீப் அரேபியன் சீல இருக்குது. பெஹ்ரைன் வந்து பர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. ஓகே. ட்ரைனேஜ், இங்கே இருக்கிற நீர்வழி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ரிவர் ஃப்ளோயிங் நார்த், தட் இஸ் வடக்கு பாயும் நதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப், எனிசி, லேனா இதெல்லாம் வந்து ஃப்ளோ டு ஆர்டிக் ஓஷன். நார்த் சைடு வந்து பாயும் நதிகள். ஓகேவா. அதுக்கப்புறம் வின்டர் டைம்லலாம் இந்த நதி வந்து ரொம்ப என்ன ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஏஷியன் நதிலாம் என்னென்னா பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கா, இரவடி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் வந்து பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கா இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ரிவர்ஸ். ஓகேவா. இதெல்லாம் ஏஷியாவோட சவுத் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இது வந்து பெரினியல் ரிவர்ஸ் ஃப்ரம் ஹிமாலயா. பெரினியல்னால் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து தட் இஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இயர் லாங் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரிவர்ஸை வந்து பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிவர்ஸ் ஆஃப் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா யூஃப்ரட்ஸ் ரிவர் அண்ட் டைக்ரஸ் ரிவர் இருக்குது. ஈஸ்ட் ஏஷியாவில் அமூர், ஹுவாங்ஹி, யாக்சி, மேகாங் இதெல்லாம் வந்து ஏஷியாவோட ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ். ஓகேவா. இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஏன்னா வந்து நிறைய டிஃபிகல்ட் பண்ணணும் கொஷின் பேப்பர்னால் இந்த மாதிரி வந்து ஆஸ்பிரன்ஸ் கவனிக்காத மாதிரி டாப்பிக்லேருந்து எடுத்து கொஷின்ஸை கொடுப்பாங்க. ஸோ லாங்கஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா யாத்சி ரிவர் 6350 மீட்டர்ஸ் லாங் இருக்குது. ஏஷியாலேயே லாங்கஸ்ட் ரிவர். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய 3 பள்ளத்தாக்குகள் வந்து ஆணை வந்து இருக்குது எங்கே ஏஷியாக்குள்ளே. ஓகே. எந்த நதி மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்சி நதி மேலே தான் கட்டியிருக்காங்க. 3 கிராஜ் டேம்ஸ். ஓகேவா. வேர்ல்டோட லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டிங் டேமும் இதுதான். அதுக்கப்புறம் சைனாவோட 10% பவர் வந்து இந்த டேம் மூலமாக தான் சைனாவுக்கு பவரே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட், காலநிலையும் வேறுபாடு, தட் இஸ் சேஞ்ச் வெரைட்டியாக இருக்கும் ஏஷியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியா ஹேஸ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் டைவர்சிட்டி, போலார் கோல் டு ஈக்குவட்டோரியல் ஹைட். ஏஷியா பார்த்திங்கன்னா நார்த்தில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ நார்தர்ன் பார்ட்டோட ஐஸ் கோல் போலார் ரீஜனும் இருக்கும். ஈக்குவட்டோரியலில் அதிகமான ஹீட் ஃபீல் பண்ணுற பகுதியும் இருக்குது. ஏஷியாக்குள்ளேயே இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் வந்து ஏஷியாக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நார்தர்ன் ஏஷியன் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டான வின்டர்ஸ் இருக்கும், ஷார்ட்டான கூலான சம்மர்ஸ் இருக்கும். ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 250 to 300 மில்லிமீட்டர் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து நார்த்தன் ஏஷியாவோட கிளைமேட். மவுன்சூன் ரீஜன் எப்படி இருக்கும், எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா மவுன்சூன் ரீஜன் வந்து அந்த பகுதியை தான் மவுன்சூன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் வந்து அந்த பகுதியில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். Mausiaram, India gets 11,871 millimeter wettest plain on earth பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. மவுசியாராம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜனில், தட் இஸ் ஏஷியாவில் இருக்கிற ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியான வின்டர் இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். டைரெக்டான சூரிய வெளிச்சம் வந்து ஈக்குவட்டோரியல் பகுதியில் த்ரூ அவுட் த இயர் வருஷம் ஃபுல்லாக படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாலைவனங்கள் ஏஷியாவோடது எது அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கிற பாலைவனங்கள் அரேபியன் அண்ட் தார் டெசர்ட்.
ரொம்ப கோல்டாக இருக்கிறது கோபி அண்ட் தக்லா மக்கான் வந்து ரொம்ப கோல்டான டெசர்ட். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியணும். தயவு செஞ்சு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா அரேபியன் டெசர்ட் தான் லார்ஜஸ்டான டெசர்ட். மெடிட்டேரியனியன் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இது வந்து மெடிட்டேரியனின் கடற்கரை. ஓகேவா? இந்த ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்குன்னா ஏஷியாவோட வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்குது. டர்க்கி, சிரியா அண்ட் இஸ்ராயல் இவங்க மோஸ்ட்டாக வந்து ஏஷியாவோட வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற பகுதிகள். ரெயின் இருக்கும், தட் இஸ் வின்டர் டைமில் வந்து மழை பெய்யும், சம்மர் சைடில் வந்து வார்மாக இருக்கும். ஸோ மெடிட்டேரியனியன் ஃப்ரிஞ்ச்னால் எந்த பகுதி? வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஏஷியா, டர்க்கி, சீரியா அண்ட் இஸ்ராயல். இதுதான் வந்து மெடிட்டரேனியன் ஃப்ரிஞ்ச். சரியா? அடுத்தது வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் வைல்ட் லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேஷன் வந்து கிளைமேட்க்கு டிபெண்ட் ஆகிருக்கும். கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவில் வந்து ரப்பர், மஹோகேனி, ஒரன்கியூட்டான் என்ற ஒரு ஸ்பைசஸ்லாம் வந்து கிடைக்கும். டெசிடிரியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து டீக், பேம்பூ, எலிஃபெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஐம் நாட் ஷுவர் இந்த ஒரன்கியூட்டான்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வைல்ட் லைஃப் வெஜிடேஷன் இல்லைனா வைல்ட் லைஃப்பில் இருக்கிற இது தான் இருக்கும். ஒன்று அனிமலாக இருக்கும், இல்லைனா வெஜிடேரியனாக இதுவாக இருக்கும். ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து அது ஒரு அனிமல் ஸ்பீஷியாக தான் இருக்கும். கைண்ட்லி ப்ளீஸ் செக். அடுத்தது வந்து டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா கேக்டஸ், நிறைய அந்த புல் வச்ச அந்த மரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். கேமல், ஓகேவா, ஒட்டகங்கள் வந்து அதிகமாக இருக்கும். கானிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் பைன் அண்ட் சைபீரியன் டைகர் அதிகமாக பார்க்கலாம். துந்திரா ரீஜனில் வந்து மாஸ் அண்ட் ரெயின்டியர். மாஸ்னால் வந்து அந்த குச்சி மாதிரி இருக்கிற செடியை வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெயின்டியர், மலையில் இருக்கிற அந்த டியர்ஸில் வந்து அதெல்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரியான ரீஜன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்தது ஏஷியா, த லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் அண்ட் வெல்த். ஸோ ஏஷியாவில் இருக்கிற ஒரு சில டெசர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டெசர்ட்ஸ் ஆஃப் ஏஷியா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் பெய்யும். ரொம்ப ஸ்கார்ஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸே இருக்காது. ஒரு பாலைவனத்தில் நிறைய செடியும் இருக்காது, நிறைய விலங்குகளும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் இருக்கும். ஹாட் டெசர்ட் இப்போ தான் பார்த்தோம், அரேபியன் தார் டெசர்ட்ஸு. தார் டெசர்ட் இந்தியாவில் இருக்குது. கோல்ட் டெசர்ட் பார்த்திங்கன்னா கோபி டெசர்ட் அண்ட் தக்லா மக்கான் வந்து கோல்ட் டெசர்ட் ஆஃப் ஏஷியா. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ருபல் காலி டெசர்ட். இது எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. இது லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்டீஸ் டெசர்ட் இது. ஓகேவா? ஸோ சவுதி அரேபியா ஆஃப் ஏஷியாவில் தான் சவுதி அரேபியா இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த ருபல் காலி டெசர்ட் பார்த்திங்கன்னா பெரிய கண்டினியூஸாக மண்ணாக சாண்டி டெசர்ட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மினரல் வெல்த் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா இஸ் த ரிச்சஸ்ட் கான்டினென்ட் இன் மினரல் டெபாசிட். நிறைய மினரல்ஸ்லாம் வந்துட்டு ஏஷியாவில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு, கரி, கோல், மேங்கனீஸ், பாக்சைட், ஜிங்க், டங்ஸ்டன், பெட்ரோலியம், டின், மைக்கா, இது எல்லாமே அதிகமாக இந்த ஏஷியா கான்டினென்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த எண்ணெயும் கேஸும் வந்து அதிகமாக இருக்குது. வெஸ்ட் ஏஷியா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து ஆயில் இருக்கும் இல்லையா. சவுதி அரேபியா, ஈரான், குவைத், பஹ்ரைன், கத்தர், UAE இங்கெல்லாம் நிறைய ஆயில் இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஆயில் வந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய அயனோர் ஏஷியாவில் பார்த்திங்கன்னா சைனாலேயும் இந்தியாவிலும் தான் அதிகமாக வந்து இரும்பு இருக்குது. ஓகே, தாது இருக்குது. தட் இஸ் அயன் ஓர் அதிகமாக இந்தியாலேயும் சைனாலேயும் இருக்குது. கோல் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்தியாவும் சைனாலேயும் தான் அதிகமாக இருக்குது ஏஷியாக்குள்ளே பார்க்குறப்போ. பாக்ஸிட் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் மைக்கா ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டின் பார்த்திங்கன்னா மயன்மார், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஏஷியாவோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தொழில். பேக் போன் ஆஃப் ஏஷியா என்னன்னா அக்ரிகல்ச்சர். ஒன்லி 18% ஆஃப் டோட்டல் ஏரியா வந்து கல்டிவேட்டபிளாக இருக்குது. ஆனாலும் இதுதான் வந்து என்னவா இருக்குது, சீஃப் ஆக்குபேஷனாக இருக்குது, மக்கள் அதிகமாக பண்ணுற தொழிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து நிறைய வந்து நதிகள் இருக்கிறதுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியாவில் நிறைய நதிகள் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மண்ணில் வந்து ரொம்ப ரிச் அலுவியல் சாயிலாக இருக்குது.
இருக்கிறதுனால தான் லீடிங் டு டென்ஸ் ஃபார்மிங், அதிகமாக வந்துட்டு விவசாயம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஹாஸ் அ லார்ஜஸ்ட் ஏரியபிள் லேண்ட் இன் ஏஷியா. ஸோ ஏஷியாலேயே வந்து 18% லேண்ட் தான் கல்டிவேட்டபிள். அந்த 18%லேயும் அதிகமான கல்டிவேட்டபிள் லேண்ட் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து மெயின்ஸில் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். வெஸ்ட் ஏஷியா கல்டிவேட்ஸ் கிராப்ஸ் நியர் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ். ஸோ அதிகமாக வந்து வெஸ்ட் ஏஷியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டரை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க. ஈரான் வந்து ரெயின்ஃபால் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைக்ரஸ் அண்ட் யூஃப்ரட்ஸ் ஆறு மேலே வந்து ஈரான் வந்து விவசாயத்துக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப மேஜரான என்ன பயிர்கள் ஏஷியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட் வந்து ஏஷியாவோட ஸ்டேப்பிள் ஃபுட் கிரெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா மயன்மார், ஜப்பான், பங்களாதேஷ், தாய்லாண்ட்லேயும் நிறைய அரிசி வந்து பயிரிடுறாங்க. தாய்லாண்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த பாயிண்ட்டு. ரைஸ் பவுல் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எது சொல்லுவாங்க? தாய்லாண்டை சொல்லுவாங்க. பொனை ரேஸ் டெரஸ் எங்கே இருக்குது? ஃபிலிப்பைனில் இருக்குது. இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட். பொனை ரேஸ் டெரஸ் இது வந்து 2000 years ago வந்து கட்டினாங்க. ஓகேவா? ஸோ அதிகமாக வந்து இங்கே வந்து இந்த அரிசி வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ 1524 meters above the sea level வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ரீஜன்ஸ், ஏஷியாலேயே இருக்கிற டெம்பரேட் ரீஜன்ஸில் அதிகமாக வந்து இந்த கோதுமை வந்து பயிரிடுறாங்க. ஓகேவா? ரஷ்யா, இந்தியா, சைனா, பாகிஸ்தானில் கோதுமை அதிகமாக இருக்குது. மில்லட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜ்ரா, ஜோவர், ராகி, சுகரம் இதெல்லாம் அதிகமாக ட்ரை ரீஜன்ஸில் வந்து வளர்க்கலாங்க. இந்தியா, பாகிஸ்தான், கல்ஃப் கண்ட்ரீஸில் மில்லட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் க்ராப்ஸ் லைக் ஜூட், காட்டன், சுகர் கேன் இதெல்லாம் கூட வந்து ஏஷியாவில் நிறைய கல்டிவேஷன் நடக்குது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். காட்டன் பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் வேர்ல்டு காட்டன் வந்து ஏஷியாவிலேருந்து தான் வருது. அதுவும் எந்த கண்ட்ரீஸ்லேருந்து? இந்தியா, ரஷ்யா, சைனா, கஜகஸ்தான்லேருந்து வேர்ல்டோட 1/3 காட்டன் வருது, ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூட்டும் பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், சைனா அண்ட் பங்களாதேஷ் தான் லீடிங் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. சுகர் கேன் பார்த்திங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ். பிளான்டேஷன்ஸ் வந்துட்டு நிறையா இந்தியா, ஸ்ரீலங்கா, தைவான், வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியாவில் நிறைய ரப்பர் பிளான்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். ரப்பர் லீடர்ஸ் யார் அப்படின்னா மலேசியா அண்ட் தாய்லாந்து. பேரிச்சப்பழம் இருக்கு இல்லையா, டேட்ஸ், அது அதிகமாக வெஸ்ட் ஏஷியாவில் இந்த ஈரான் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டேட்ஸ், பேரிச்சப்பழம் இந்த வேர்ல்டு. சரியா? ஸோ இதெல்லாம் ரஃப்பாக நம்ம கோத்ரூ பண்ணி ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணால் போதும். ஒரு சில பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டினியூவேஷன் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 3ல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜியாகிரஃபி பார்ட் 2 இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. கண்டென்ட் அட்லீஸ்ட் 3 times ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுங்க. திருப்பி டெஸ்ட் எழுதி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.